ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது சிஎம் வந்தாச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவியேற்று 3 முக்கியமான திட்டங்களுக்கு சைனிங் பண்ணியிருக்காரு. அந்த 3 முக்கியமான திட்டங்களை பொதுமக்களுக்கான இலவச திட்டமா ஒன்று. இப்போ அதுக்கான ஜியோவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. அந்த ஜியோவில் என்ன போட்டிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் திட்டம் பொருந்தும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அரசாணை கோப்புகளை கையெழுத்து போட்டிருக்காரு. 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு மின் நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கிடைக்கும், 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இது எப்போதுலேருந்து அமலுக்கு வந்திருக்கு, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அரசாணை வந்ததுக்கான காரணமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவர் தேர்தல் வாக்குறுதியாக இது கொடுத்துருந்தாரு. முதல்ல பார்த்தீங்க இந்த திட்டத்தை வந்து இப்போ நிறைவேற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு, பணவீக்கத்தால் சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பொருளாதார சுமையை கொஞ்சமாச்சும் குறைக்கணுன்ற நல்ல நோக்கத்துக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் 2 மாதத்துக்கு அதிகபட்சமாக 500 யூனிட் வரைக்கும் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் முதல் 200 யூனிட் முற்றிலுமாக இலவசம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 2 மாதத்துக்கும் 500 யூனிட்டுக்கு மேலே, அதாவது 501 600 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த புது 200 யூனிட் இலவசம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அதே பழைய கட்டண முறைப்படி தான் பார்த்தீங்கன்னா தொடரும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு முதல் 100 யூனிட் மட்டும்தான் இலவசமாக கிடைக்கும். இந்த 200 யூனிட் இலவச திட்டம் உங்களுக்கு பொருந்தாது. இந்த 200 யூனிட் இலவச திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1730 கோடி ரூபாய் கூடுதல் மானியமாக ஏற்றுக்க போகிறாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை, அதாவது ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எரிசக்தி துறையை பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் சார்பாக மே 10 இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரசாணை தேதியிலிருந்தே உடனடியாக நடைமுறைக்கு வந்தாச்சு. அரசாங்கத்துடைய கூடுதல் தலைமை செயலாளரும் இந்த உத்தரவில் கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் சில நிர்வாகம் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட தகவலும் இருக்கு, அதையும் கொடுத்துருக்காங்க, பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்காக செலவுகளை கவனிக்க தலைமை மின் ஆய்வாளர், சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் தான் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு மற்றும் மதிப்பீட்டு அதிகாரியாக செயல்படுவாராம். இதற்காக வந்து 2801 பவர் அப்படின்னு தொடங்கப்படுற ஒரு புதிய கணக்கு தலைப்பு ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கான செலவு புதிய சேவை அப்படின்னு கணக்கில் வரத்தால 2026-27 திருத்தப்பட்ட பட்ஜெட் மதிப்பீட்டில் இது சேர்க்கப்பட்டு சட்டசபையோட ஒப்புதல் பெறப்படும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவசர கால நிதியிலிருந்து முன்பணமாக எடுத்து இந்த செலவுகளை சமாளிப்பாங்க. இந்த மானிய தொகை வந்து யாருக்கும் பணமாக கொடுக்கப்பட மாட்டாது. இது நேரடியாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட வைப்பு நிதி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் 2003 மின்சார சட்டப்பிரிவு 108 கீழே இது விஷயமா தேவையான உறுதிப்பாடுகள்லாம் தனியாக வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஜியோவில். ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் இலவச மின்சார அரசாணையில் இருக்கிற முக்கியமான தகவல்கள். 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் நிம்மதி தான். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தை இப்போ ஜியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.